வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.5ல் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸுமே தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ இல்லை இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பர்சனாக மெஷர் பண்ணக்கூடிய டெக்னிக்கில் இது எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு, ஸ்டாண்டர்டு டீவியேஷன், வேரியன்ஸ் இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடியது அரித்மெட்டிக் மீன் அப்படின்றது தான் என்னது, நாட் எ மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன். டிஸ்பர்சனை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டூல் இது கிடையாது அப்படின்றது கன்ஃபார்ம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா இஸ். ஓகேங்களா? எல்லாமே 8, ஆல் ஆர் ஈக்குவல். அப்போ ரேஞ்ச் அப்படின்னா லார்ஜ் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா தான் ரேஞ்சு. லார்ஜ் டேட்டாவும் 8 தான், ஸ்மாலஸ்ட் டேட்டாவும் 8 தான். ஓகேங்களா? எல்லாமே ஒன்று தான். அப்போ 8 மைனஸ் 8 என்ன வரும்? 0. ஓகேங்களா? அதாவது நான் என்னோட சொல்கிறேன், நம்மளுக்கு ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ஸோ ஆறுன்றதும் 8 தான், எஸ்ன்றதும் 8 தான். ஸோ 8 மைனஸ் 8 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஓகேங்களா? இப்போ நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். த சம் ஆஃப் ஆல் டெரிவேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் இட்ஸ் மீன் இஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது மீனில் இருந்து நம்ம கொண்டு வந்திருக்க டெரிவேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 0 தான். ஓகேங்களா? ஸோ அதான் சம் ஆஃப் ஆல் டெரிவேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் இட்ஸ் மீன் இஸ் 0. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் சம் பாருங்கள். த மீன் ஆஃப் 100 அப்சர்வேஷன் n equal to 100 கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் வந்து 40 அண்ட் தேர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா வந்து 3. த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் இஸ். ஸோ அப்போ இது சிக்மா எக்ஸ் வந்து எக்ஸ் அதான் சாரி இது வந்து என்னது, எக்ஸ் பார். அவன் கேட்டிருக்கிறது என்னது, சம் ஆஃப் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன், அதாவது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்றதான் அவன் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க கிளாஸில் போய் பார்ப்போம். இப்போ நான் பார்க்க போகிறது ஃபோர்த்து சம்மு. ஃபோர்த்து சம்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, மீன். மீன் மீன்ஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் ஈக்குவல் டு 40. ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, என் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சிக்மா ஈக்குவல் டு 3. இந்த 3 டேட்டா கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்க இந்த இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சிக்மாவுக்கான ஃபார்முலா ஞாபகம் வரும். ஓகேங்களா? சிக்மாவுக்கான ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப், அதாவது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என்னு ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இங்கே சிக்மாவுக்கு பதிலாக நான் இங்கே எழுதுகிறேன், சிக்மாவுக்கு பதிலாக 3 எழுதுகிறேன். ஸ்கொயர் ரூட்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வைக்கிறேன். என்னு வந்து 100, சிக்மா எக்ஸ் பை என் அதுதான் எக்ஸ் பார். ஓகேங்களா? எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னது, இங்கே எழுதிக்க முடியாது, சிக்மா எக்ஸ் பை என். ஸோ அப்போ 40 ப்ராக்கெட்டுக்குள்ளே 40 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். எனக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் வச்சுக்கணும். அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை காலி பண்ணுறேன். ஸோ அப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும், இந்த பக்கம் என்ன ஆகும், 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் 40 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 1600 வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த டேர்மை மட்டும் வச்சுக்கிறேன். இதை இந்த சைடு கொண்டு போகும்போது எனக்கு 3 ஸ்கொயர்னா 9, 9 ப்ளஸ் 1600 வரும். ஓகேங்களா? ஸோ 1609 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றப்ப அதை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 100 கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே என்ன இருக்குது, லாஸ்ட்டாக 1609 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 00 இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1,60,900 அப்படின்றது ஆன்சராக வருது. 1,60,900 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க ஒரு தடவை. சிக்மாவுக்கான ஃபார்முலாவை எழுதுகிறேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணால் எனக்கு சிக்மா எக்ஸ் ஸ்கொயருக்கான டேட்டா மட்டும் தெரியாது. ஸோ அதை மட்டுமே வச்சுக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இது இந்த சைடு இருக்கும்போது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு இந்த 100 அங்கிட்டு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது சிக்மா எக்ஸ் ஸ்கொயருக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம 5th சம் பார்ப்போம்.
வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு 5th சம்மு கீழே எழுதுகிறேன். வேரியன்ஸ் அப்படின்னாலே சிக்மா ஸ்கொயரு. சிக்மா ஸ்கொயர்னால் எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்றது தான். ஓகேங்களா. டைரெக்டாக வெறும் n மட்டும் எனக்கு தெரிஞ்சால் சிக்மா ஸ்கொயருக்கான ஃபார்முலா இதுதான், மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்ப n வந்து வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர்னு கேட்டிருக்கான். அப்போ n ஈக்குவல் டு 20. இந்த இடத்துல நான் போடுறேன் 20 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2. 20 ஸ்கொயர் அப்படின்றது 400 மைனஸ் 1 டிவைடட் பை 2. 400 அப்படின்றது 399 பை 12. ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறேன். 3 12s are 36, again 39, again 3 12s are 36. ஓகேங்களா. அகைன் 3 இருக்குது. ஸோ 3யும் 0வும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 30ல் 2 12s are 24, அகைன் 6 இருக்குது. 60ல் 5 12s are 60. ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது வேரியன்ஸ் அப்படின்றது சிக்மா ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது, 33.25 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எனக்கு ஒன்றுமே இல்லை, வேரியன்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் என்னக்கான டேட்டாவெல்லாம் போட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு சிக்மா ஸ்கொயர் கிடச்சிருச்சு. ஸோ இது 5th சம்மில் கொஸ்டினில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா. 33.25 அப்படின்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6th சம் பார்ப்போம். த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எ டேட்டா இஸ் 3. சிக்மா கொடுத்துட்டான். இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைடு பை 5. ஓகேங்களா. 5ஆல் மல்டிப்ளை பண்ணுனா தென் த நியூ வேரியன்ஸ் இஸ். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பல தடவை செஞ்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சம போட்டு ஒரு நம்பரோட ஸ்டாண்டர்டு டீவியேஷன், ஒரு சீரீஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3ன்னு கொடுத்துட்டான். அந்த நம்பரை 5ஆல் மல்டிபிள் பண்ணணும்னா அதோட ஸ்டாண்டர்டு டீவியேஷன் என்னவா மாறும் அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 3 × 5ன்னு வரும், 15 வரும். வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டு டீவியேஷனாக ஸ்கொயர் தான். ஓகேங்களா. இதை இப்போ எழுத போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம சம்மாவே எழுதிடுவோம். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது 6th சம்மு. அவன் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான், சிக்மா வந்து 3ன்னு கொடுத்துட்டான். அந்த சிக்மாவை வந்து 3ன்றதுக்கு அப்புறம் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளை பை 3 அப்படின்றப்ப அந்த நியூ 3ஆல் மல்டிபிள் 5 அப்படின்றப்ப நியூ சிக்மா ஸ்டாண்டர்டு டீவியேஷன் வந்து என்ன இருக்கும், ஏற்கனவே இருக்க நம்பரையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். ஸோ அப்போ 15. சிக்மா வந்து ஸ்டாண்டர்டு டீவியேஷன் வந்து 15. அவன் கேட்டிருக்கிறது வேரியன்ஸ். வேரியன்ஸ் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏற்கனவே சிக்மாவுக்கு 15 இருந்தால் அதை ஸ்கொயர் பண்ணுறேன். 15 ஸ்கொயர் வந்து 225 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய என்ன ஹிண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 3ன்னு கொடுத்துட்டான். அதில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் அந்த ஸ்டாண்டர்டு டீவியேஷனையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் தான். நம்ம இப்போ கிடைக்கக்கூடிய வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 225. ஸோ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இஃப் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸு ஒய் இஜட் இஸ் பி. இந்த 3 நம்பருக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பி. தென் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் இந்த 3x + 5, 3y + 5, 3z + 5. அதாவது 3ஆல் மல்டிபிள் பண்ணி 5 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ போன சம்மில் எப்படி 5ஆல் மல்டிபிள் பண்ணுனா ஸ்டாண்டர்டு டீவியேஷனையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும், 3 × 5 போட்டோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டாண்டர்டு டீவியேஷனையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. அது போக 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணால் அதோட ஸ்டாண்டர்டு டீவியேஷனில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பார்ப்போம். 7th சம்மில் ஸோ எனக்கு கொடுத்துருக்கிறது ஸ்டாண்டர்டு டீவியேஷன் ஆஃப் எக்ஸு ஒய் இஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி. அதே இது ஸ்டாண்டர்டு டீவியேஷன் ஆஃப் அந்த எக்ஸு ஒய் இஜெட்டுக்கு பதிலாக 3x + 5, 3y + 5, 3z + 5. ஓகேங்களா. ஸோ எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்றப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நியூ ஸ்டாண்டர்டு டீவியேஷனையும் என்ன பண்ணலாம், 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. இது 5 ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றக்காக 5 ஆட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை.
ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் டேட்டாவில் எல்லா டேட்டாலையும் என்ன சேஞ்ச் எதால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரை மல்டிபிள் பண்ணணுன்றது ரூல்ஸு. டிவைட் பண்ணியிருந்தால் அதே இதை டிவைட் பண்ணணும், அவ்வளோதான் ரூல்ஸ். ஆட் பண்ணியிருந்தாலும் சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 ஆட் பண்ணியிருக்கோன்றப்ப இந்த ஆட் பண்ண 5ஆல் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் எந்த ஒரு சேஞ்சும் நடந்திருக்காது. மல்டிபிள் பண்ண 3ஆல் மட்டும்தான் சேஞ்ச் நடந்திருக்கும். ஸோ அப்போ சிக்மா வந்து என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3p அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள் 7th சம்மு 3p. ஓகேங்களா? அடுத்தது 8th ஒன்று இஃப் த மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் டேட்டா ஆர். ஸோ இது எக்ஸ் பாரு, இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேட்டா அதாவது சிவி ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. தென் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். என்ன ஃபார்முலா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ அவன் கொடுத்துருக்க டேட்டா பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கான்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மீன் கொடுத்துட்டான் 4. ரெண்டாவது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸு சிவி கொடுத்துட்டான் 87.5%. சிக்மா என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்கதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே சைடு வச்சுக்க போகிறேன், கொடுக்காத மட்டும் தனியாக வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ சிக்மா தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ இந்த சிவி இந்த எக்ஸ் பார் இந்த சைடு போகும்போது சிவி இன்ட்டு எக்ஸ் பார்னு வரும். இந்த 100% டிவைடட் பை 100 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிவிக்கு என்ன இருக்குது 87.5% இருக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இன்ட்டு எக்ஸ் பாருக்கு 4ன்னு கொடுத்துருக்கான் டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பரை 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 5 4s are 20, 7 4s are 28 + 2 30, 32 + 3 35 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து எப்படி வரும் 350 டிவைடட் பை 100 வரும். ஸோ ஒரு நம்பரை 300 இருக்கக்கூடிய 100ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சரில் பாயிண்ட் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் 2 டிஜிட் தள்ளி ட்ராவல் ஆகும். ஸோ 3.5 அப்படின்றது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் சிக்மாவுக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஃபார்முலா வச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே சிக்மா மட்டும் தேவை அப்படின்றப்ப சிக்மா மட்டும் வச்சுக்கிட்டு டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல் டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 100 லெஃப்ட் சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வழக்கம் போல் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். எனக்கு இதான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ள போகலாம். அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 3.5 செலக்ட் பண்ணிவிட்டு 9th சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இன்கரெக்டுன்னு இருக்குது. நம்ம அவசரப்பட்டு கரெக்டுன்னு வாசிட்டு இதுதான் கரெக்டுன்னு நமக்கு எடுத்துனே இதுதான் கண்ணுக்கு தெரியும். கரெக்டுன்னு வாசிட்டு இதுதான் கரெக்டுன்னு அடிச்சிடுவோம். பட் கொஸ்டின் என்னென்னா இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்கரெக்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி அப்படின்னால எப்போவுமே 0லேருந்து 1க்கு உள்ளே தான் வரும். 0லேருந்து 1க்குள்ளே வரும். 0 வரலாம், 1 வரலாம் அதிகபட்சம். ஆனால் அதை தாண்டி போகக்கூடாது. பட் இந்த கொஸ்டின் பாருங்கள் 1 கிரேட்டர் தேன் கொடுத்துருக்கோம். ஸோ 1 விட அதிகமாக ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு கொடுத்ததுனால இதுதான் இன்கரெக்ட் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிடலாம் தாராளமாக. ஏன்னா இது வந்து கரெக்டு தான். ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் பை எம்டி செட்டுக்கு 0 தான் வரும். அடுத்தது பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இருக்கிறதும் இல்லாதையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 1 அப்படின்றது. ஸோ இது எல்லாமே என்னது ப்ராபபிலிட்டியோட ஸ்டேட்மெண்ட் தான். பட் இது வந்து ப்ராபபிலிட்டிக்கு கரெக்டாக இல்லை. 1 விட அதிகமாக ப்ராபபிலிட்டி வராது அப்படின்றதுனால 9th ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் 9th சம். கொஞ்சம் கவனமாக கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆன்சரை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டக்குன்னு எல்லாருமே நானுமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் பண்ணுவோம். எடுத்துனே பார்த்தோன்னே கரெக்ட் அப்படின்னு பார்த்துட்டு இதுதான் கரெக்ட்னு அடிச்சிடுவோம். ஸோ எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நம்ம கோட்டை விடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, பொறுமையாக கவனமாக நிதானமாக செய்யுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10th சம். த ப்ராபபிலிட்டி ஏ ரெட் மார்பிள் selected at random from a jar containing P red, Q blue and R green marbles is. ஓகேங்களா? ஸோ இது என்ன கொடுத்துருக்கான், ரெட் பாலை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். மொத்தம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பால் வந்து P இருக்குது, ப்ளூ பால் Q இருக்குது, க்ரீன் பால் R இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால். ஸோ அதை நான் என்ன எப்படி எழுதுறேன், கீழே எழுதுகிறேன். 9th சம்மு இங்கே எழுதுகிறேன். ஸோ 9th சம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெட் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P. ஓகேங்களா? ரெட் பால். அதே இது ப்ளூ பால்
Q. அடுத்தது க்ரீன் பால் பார்த்தீங்க அப்படின்னா R. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? P + Q + R. இது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் நம்பர் ஆஃப் S. ஸோ அவன் வந்து எனக்கு இதுலேருந்து ஒரு ரெட் பாலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம்? P. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ அப்போ என்னது? நம்பர் ஆஃப் ரெட் பால் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் ரெட் பால்ன்றது P, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது P + Q + R. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். ஒரு ரெட் பாலை எடுக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு P + Q + R அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ 10th சம் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெட் மார்பிள் செலக்டட், சாரி பால்னு சொல்லிட்டே பரவாயில்ல, மார்பிள்னே வச்சுக்கலாம், எது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்திருக்குது ரெட் கலர்ன்றப்ப P/P + Q + R அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ 11th சம். பேஜ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் எ புக். ஓகேங்களா? புக்கில் இருந்து ஒரு பேஜை ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. த ப்ராபபிலிட்டி தட் த டிஜிட் அட் யூனிட் பிளேஸ் ஆஃப் த பேஜ் நம்பர் சூசன் இஸ் லெஸ் தேன் 7. 7 வரக்கூடாது. ஓகேங்களா? லெஸ் தேன் 7. யூனிட் பிளேஸ் தான் கேட்டிருக்காங்க. சிங்கிள் டிஜிட் பிளேஸ்ன்னு சொல்லலாம், சிங்கிள் டிஜிட்னு சொல்லலை. ஸோ சிங்கிள் டிஜிட்னா 1லேருந்து 9 வரைக்கும் வரும்னு சொல்லலாம். பட் யூனிட் பிளேஸ்னா இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 0ன்றது யூனிட் பிளேஸில் வரும். அதே இது 79 இல்லை 19 எடுத்திங்கன்னா 9ன்றது யூனிட் பிளேஸில் வரும். அப்போ யூனிட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இருக்கும். மொத்தம் 10 வரும். ஓகேங்களா? ஓகே. அப்போ எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல் இருந்து 9 வரைக்கும் மொத்தம் 10 வரும். ஓகேங்களா? ஆனால் அவன் கேட்டிருக்கிறது சூசன் இஸ் லெஸ் தேன் 7. 7 வராது. ஓகேங்களா? ஆனால் 0லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 0லேருந்து 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன்றதை ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கிட்டோன்னா 0லேருந்து 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணால் 7. ஸோ அப்போ ஏன்ற ஈவெண்ட்டு தான் அந்த புக்கை பேஜை செலக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா 7/10 அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? 7/9ன்னு தான் போடுவோம். ஏன்னா 10 வராது, டபுள் டிஜிட் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் அந்த 10ல் பார்த்தீங்கன்னா 0ன்றது ஒரு டிஜிட்டு, அது யூனிட் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் கவுண்ட் பண்ணும்போது எனக்கு நம்பர் ஆஃப் எஸ் 10ன்றதை மனசில் வச்சுட்டு செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் 11th சம். நெக்ஸ்ட் வாங்க 12th சம் பார்ப்போம். The probability of getting a job for a person is x/3. If the probability of not getting the job is 2/3. ஓகேங்களா? ஜாபை கெட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி x/3, ஜாபை கெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 2/3. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நடக்கக்கூடியதுக்கான ப்ராபபிலிட்டி, நடக்காமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும். ஸோ அதுதான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளேயே போய் பார்ப்போம். ஸோ இப்போ 12th சம்மு என்ன கேட்டிருக்கான்? ப்ராபபிலிட்டி ஏன்னே வச்சுக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது கெட்டிங் ஜாப். ஓகேங்களா? ஏன்றது கெட்டிங் ஏ ஜாப் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ ஜாபை கெட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி x/3. அதே இதை ஜாபை கெட் பண்ணாமல் இருக்கணும், அதாவது P ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு என்னது? 2/3. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? இதே தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதே ஈவெண்ட் நடக்காமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதே தான், இது இந்த மைனஸில் இருக்கட்டாமல் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்னது? x/3. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் என்னது? 2/3 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் 2, அதை நான் எப்படி எழுதுறேன்? காமனாக எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு, இந்த டினாமினேட்டர் 3ன்றது இந்த சைடு போச்சுன்னா 1 × 3 3ன்னு மாறுமா? ஸோ அடுத்து எக்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 2 அந்த சைடு கொண்டு போகும்போது 3 - 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருமா? ஸோ இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 12th சம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு வந்து ஆப்ஷன்
பின்றது 1ன்றது காமிச்சிருக்கான். ஸோ இதுதான் கரெக்டான சாய்ஸ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் 13 சம் பார்ப்போம். ஸோ 13 சம் பாருங்க. கமலம் went to play a lucky draw contest. ஓகேங்களா, 135 tickets of lucky draw were sold. ஓகேங்களா, மொத்தமாக சோல்டு ஆனது 135, அதாவது நம்பர் ஆஃப் எஸ். If the probability of கமலம் winning is 1/9, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது வின்னிங் கேம் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏனா 1/9, நம்பர் ஆஃப் எஸ் வந்து 1/35, தென் த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் பாட் பை கமலம், அதாவது நம்பர் ஆஃப் ஏ என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க 13 சம பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 13 சம்மும் நான் இங்கே எழுதுகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் எஸ்ஸு 135ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏன்றது ஈவெண்ட்டு, என்ன ஈவெண்ட்டு, வின்னிங் த கேம். ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 1/9. என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ, எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்கா அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இருக்குது, நம்பர் ஆஃப் எஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஏ தான் கேட்டிருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் ஏவை மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் எஸ் இந்த சைடு வரும்போது எப்படி வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் எஸ்ன்னு வருமா. ஓகேங்களா, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு போகும்போது நியூமரேட்டரில் போயிடும். ஸோ மல்டிப்ளிகேஷன். இப்போ பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்றது 1/9, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 135, ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன். ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 199, 5 9s are 45. ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 15 அப்படின்றது தான் இந்த 13th சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஃபார்முலாலாம். பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும் தான், அழகாக நம்மளால் எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இஃப் எ லெட்டர் இஸ் chosen at random from the English alphabet A, B up to Z. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, 26 லெட்டர் இருக்குது. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் எஸ் வந்து 26. Then the probability that the letter chosen proceeds x. Proceeds அப்படின்னா precedes அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுலேருந்து ஏதாவது ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா எத்தனை லெட்டர் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதை எப்படி பார்க்கலாம், எக்ஸுக்கு முன்னாடி தான், எக்ஸு வரக்கூடாது. அப்போ மீதி இருக்கக்கூடியது பாருங்கள், இஜெட்டில் எக்ஸு ஒய் இஜெட்டு. ஸோ மொத்தம் 26ல் 3 லெட்டர் வரக்கூடாது, XYZ. இதை தவிர்த்து முன்னாடி இருக்கிறதுல எது வேணாலும் வரலாம். அப்போ மீதி 23 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸு. இதை வச்சு தான் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், 14th சம்மு. எனக்கு இருக்கக்கூடியது நம்பர் ஆஃப் எஸ்ஸு, அதாவது எஸ்ன்றது ஏ கமா பி கமா சி அப் டு இஜெட் வரைக்கும்ன்றது அவன் கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26. ஓகேங்களா, ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்கிறது செலக்ட் பண்ணணும். ஏன்றது ஒரு ஈவெண்ட்டு, அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணணும். அந்த லெட்ரு எக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸுக்கு முன்னாடினா டபிள்யூ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அப்போ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ வந்து 23. இப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா XYZ மட்டும்தான் இருக்குது. ஸோ 3, 26லேருந்து 3 போச்சுன்னா 23. ஓகேங்களா, ஸோ இந்த 23 லெட்டர்லேருந்து ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ்ன்ற ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா 23 டிவைடட் பை 26 அப்படின்றத நம்ம எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த லெட்டரில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு லெட்டர் செலக்ட் பண்ணோம்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23/26, ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 13th சம்முக்கு நம்ம மார்க் பண்ணலாம். நம்பர் வந்து 15 அப்படின்றத செலக்ட் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா, நம்ம மேலே தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ஏ வந்து 15. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் 15th சம்மு. எ பர்ஸ் கண்டைன்ஸ், பர்ஸுக்குள்ளே இருக்குது என்ன இருக்குது, 10 notes of 2000, 15 notes of 500, 25 notes of 200. ஓகேங்களா, மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ், 3 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 1 note is drawn at random. ஏதாவது ஒரு நோட்டை எடுக்கிறோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த நோட் இஸ் எய்தர் 500 500 இருக்கலாம், நாட்
சாரி 500 நோட் ஆர் 200 நோட். 500 நோட்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 200 நோட்டா இருக்கணும். இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் பசாம பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பாருங்கள். 15th சம் எனக்கு 10 rupees, அதாவது கண்டென்ட் 10 நோட்ஸ் ஆஃப் 2000 ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் 2000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. நம்பர் ஆஃப் 500 பார்த்தீங்க அப்படின்னா 15 இருக்குது. நம்பர் ஆஃப் 200 rupees பார்த்தீங்கன்னா 25 நோட்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்கோ இதுதான். ஸோ இது வந்து 40 40 + 1 50. நம்பர் ஆஃப் எஸ் 50. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபஸ்ட்டு ஒன், நோட் இஸ் எய்தர் எ 500 நோட் ஆர் 200 நோட். அப்போ 500 நோட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணக்கூடியது ஏன்றது ஈவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ வந்து 500 நான் செலக்ட் பண்ணுறேன். 500 எத்தனை இருக்குது? 15 நோட் இருக்குது. ஸோ டிவைடட் பை 50 ஓகேங்களா. அதே இது ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 200 நோட்டுன்னு இருக்கான். ஸோ பியை நான் 200 நோட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பி சாரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அதாவது இங்கே 500 கூட எழுதலாம், நம்ம தப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியணும்னா நான் இங்கே சொல்லிக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்றத நம்பர் ஆஃப் 500 போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 500 நோட்டை நான் செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 15/50. அதே இது 200 rupees நோட்டை நான் செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 200 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? எய்தர் 500 ஆர் 200 அப்படின்றப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் 500 ஆர் 200 ஓகேங்களா. ஏ யூனியன் பி அப்படின்றது தான். ஸோ இது வந்து இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்றதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் 500 இன்டர்செக்ஷன் 200, அதாவது ஏ இன்டர்செக்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 500 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 200 அப்படின்றது மட்டும்தான் எழுதுகிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா எந்த ஷேப்பில் இருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இந்த மெத்தடில் தான் இருக்குது ஓகேங்களா. இந்த காமன் ஃபார்முலாவை தான் நான் இப்படி மாற்றிருக்கிறேன். ஏன்றதை 500 அப்படின்னு எடுத்துருக்கிறேன், பின்றதை 200ன்னு எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0 தான், ரெண்டுக்கும் காமன் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் 500 வந்து எவ்வளவு? 15/50. 200 வந்து 25/50. ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர் 50 அப்படின்றப்ப மேலே டைரெக்டாக ஒரே மாதிரி எழுதுகிறேன். ஸோ 15/20, 15 + 25 40/50. கட் பண்ணேன் அப்படின்னா 0 கட் பண்ணால் 4/5 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ப்ராபபிலிட்டி எய்தர் 500 rupees நோட் ஆர் 200 rupees நோட் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 4/5 அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த யூனிட் எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம் ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் 4/5. நன்றி.